வணக்கம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோடசி ஆஸ்ட்ரோ. ஷோடசி அப்படின்னா காமாட்சி அம்மன், அதாவது லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லக்கூடிய காமாட்சி அம்மனுடைய இன்னொரு பேர் தான் ஷோடசி. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் என்னென்ன விதமான பலாபலன்கள் அப்படின்றத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கிரக பெயர்ச்சி, அதாவது 9 கிரகங்களுமே பெயர்ச்சி நடக்கும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒரு வாட்டி ராசியிலிருந்து மாறுவார். புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, குரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. இந்த மாதிரி லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 பேர் தான்: சனி, ராகு கேது, குரு. இவங்களுடைய கிரக பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சேனல்ன்றதால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களுடைய சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையோட வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். குரு பெயர்ச்சி 2025. வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். இந்த வருஷம் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுவார். மிதுன ராசி குருவுக்கு பகை வீடு, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அது மட்டும் இல்ல, மிதுன ராசி வந்து காற்று ராசி. காற்று ராசியில மாறுறாரு குரு பகவான், உபய ராசின்னு கூட சொல்லுவாங்க. இதனால 12 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன விதமான எஃபெக்ட்ஸ்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய அதிச்சார பெயர்ச்சி, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவார் அதிச்சார பெயர்ச்சியா. மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி கடகராசியிலிருந்து ரெட்ரோகிரேட் மோஷன்ல, அதாவது வக்ர நிலையில பின்னோக்கி மறுபடியும் மிதுனத்துக்கே வருவார். இந்த அதிச்சார பயிற்சியுடைய பலன்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ப்ரெடிக்ட் பண்றோம். குரு பயிற்சி, குரு அதிச்சார பயிற்சி ரெண்டுமே. குரு வந்து நவகிரகங்களையே சுபகிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். தனக்காரகர்னு சொல்லுவாங்க. எஜுகேஷனுக்கும் குரு தான் அதிபதி. சுப நிகழ்ச்சிகள், மேரேஜ் மாதிரியான சுப நிகழ்ச்சிகளும் குருவுடைய பார்வையால தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் கண்டிப்பா. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்ப்போம். கன்னி ராசி குரு பெயர்ச்சி 2025. இதுவரையும் உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் மே 14, 2025க்கு அப்புறம் உங்க ராசிக்கு 10ஆம் வீடான மிதுனத்துக்கு மாறுவார். மிதுன ராசி குரு பகவானுக்கு பகை வீடு. அதே சமயம் கன்னிக்கு 10ஆம் வீடு கேந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. கேந்திரஸ்தானத்துல குரு இருக்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு பொசிஷன் தான், ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் தான். பொதுவா 10ஆம் வீட்டுல குரு மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா கெரியர்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமான நிலையில மூவ் ஆகலாம். ஜாப்ல இருக்கிறவங்க சின்ன சின்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம். ஜாப் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஜாப்லயே கண்டினியூ பண்றது நல்லது. குறிப்பா அரசியல்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். அரசியல்ல இருக்கிறவங்களும் சரி, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் சரி. ஏன்னா 10ல குரு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லது இல்லை. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பேரு கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. நீங்க பண்ணாத தப்புக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பழி வரலாம். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீடுன்னு பாக்குறாரு. 2ஆம் வீட்டை குரு பாக்குறதால பணப்பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும். குடும்பத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைன்றது கிரியேட் ஆகும். 4ஆம் வீட்டையும் குரு பாக்குறதால, சுகஸ்தானத்தை குரு பாக்குறதால வண்டி வாகன யோகம் உண்டாகும். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பை பண்ணுவீங்க. வீடு வாங்குறது, இல்லைன்னா வந்து லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரிலாம் ப்ராப்பர்ட்டி பை பண்றதுக்கும் நல்ல ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறதால ருண ரோக சத்ரு, அதாவது கடன் வாங்கல் கொடுக்கல இருந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ன்றதை நீங்க பார்க்கலாம். எதிரிகளும் வந்து பாத்தீங்கன்னா விலகுவாங்க. இதுவரையும் யாராவது பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கிளியர் ஆகும்னு சொல்லலாம். கெரியர்ல மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கன்னி ராசிக்காரங்க.
அதே சமயம் சப்தமஸ்தானத்திலையும் சனி பகவான் இருக்கிறதால லைஃப் பார்ட்னர் கூடயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாம ஆர்கியூ பண்ணி பிரச்சனையை பெருசாக்க கூடாது. குரு அதிசார பயிற்சியா அக்டோபர் 18ஆம் தேதி கடகத்துக்கு மாறுவார். டிசம்பர் 5ஆம் தேதி வரையும் கடக ராசியில இருப்பார். அதாவது கன்னி ராசிக்கு 11ஆம் வீட்டுல குரு பகவான் இருப்பார். இந்த 2 மாசம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். கன்னி ராசிக்காரங்க லாபஸ்தானத்துல குரு வர்றதால அதுவும் உச்சமடைஞ்சிருப்பாரு குரு பகவான் கடகத்துல. கெரியர்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது இருக்கும் பிசினஸ் அண்ட் கெரியர்ல. இந்த 2 மாசம் பாத்தீங்கன்னா ஓவராலா ஃபினான்ஷியலாவும் சரி ஃபேமிலிலையும் சரி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா மறுபடியும் ரெட்ரோகிரேட் மோஷன்ல மறுபடியும் குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு டிசம்பர் 5க்கு மேல மாறுவார். இந்த டைம்ல வேலையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா வேலையில தான், மெயினா வேலையில தான் பாத்தீங்கன்னா இருக்கிற வேலையை விடக்கூடாது. உங்க மேலதிகாரி ஏதாவது பாத்தீங்கன்னா பேசினாலும் நீங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறது நல்லது. தேவையில்லாம நீங்களும் ஆர்கியூ பண்ணி பிரச்சனை பெருசாகி வேலையில பாத்தீங்கன்னா பிரச்சனை உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா நெகட்டிவா அமையும். முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. அரசியல் இருக்கிறவங்களும் அதே தான். அரசியல் அண்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சாதகமான டைம் பீரியட் கிடையாது. ஓவராலா கன்னி ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கெரியரை தவிர்த்து மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. கெரியர்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலையில மட்டும்தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி நல்லா இருக்கு கன்னி. இதுவரையும் நீங்க பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சார பலன். கோச்சாரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து நவகிரகங்கள் 9 பிளானட்ஸுமே இப்போ கரண்ட் பொசிஷன் என்னென்ன ராசியில இருக்காங்க, அது உங்க ராசியில இருந்து என்ன ஸ்தானத்துல வர்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. கோச்சாரத்தை பாத்தீங்கன்னா நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 20% மட்டும்தான் கோச்சாரம் வேலை செய்யும். அப்போ மெயினான அந்த 80% எங்க வேலை செய்யும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட், அதாவது உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு ஜென்ரேட் பண்ற ஹாரோஸ்கோப், அந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா 80% வேலை செய்யும். நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுடைய லக்னத்துல இருந்து கிரகங்கள் 9 கிரகங்களும் என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க, என்னென்ன ராசியில இருக்காங்க, என்ன ஸ்தானத்துல இருக்காங்க, என்ன கிரகத்துடைய தசா நடக்குது, எந்த கிரகத்துடைய புக்தி நடக்குது, இதையெல்லாம் வச்சுதான் பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணணும் 80%. உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் கோச்சாரம் 2ஐயும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு ப்ரெடிக்ஷன்ன்றதை நீங்க பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கோச்சாரத்தை சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நியர்பை இருக்கிற அஸ்ட்ராலஜர் பாத்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை காமிச்சு நீங்க கன்சல்ட் பண்ணலாம். அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தட். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்மளும் பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோல தெரியிற நம்பருக்கு பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சியும் பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம். அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ண முடியாதவங்க சில பேர் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எக்ஸாக்டா தெரியாம இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கோச்சாரத்தை நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சாரத்தை நீங்க பார்க்கலாமே தவிர, இந்த கோச்சார பலனை நீங்க பார்க்கலாமே தவிர சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சேனல்ன்றதால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். நன்றி, வணக்கம்.